ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய லெந்து காலங்களிலே புதிய பேராயர் மூலமாக புதிய தரிசனங்களை பெற்றவர்களாக ஆயர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நான் பேராயருக்கும் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த லெந்து கால சிந்தனையாக எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட தலைப்பு முழுமையான பலியாகிய சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையான பலியாகிய சிலுவை அப்படின்னா சிலுவை முழுமையான பலி அல்ல, அதை சற்று மாற்றி சிலுவையிலே முழுமையான பலியாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் அதை சொல்லலாம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தான் பலியானார். இப்போ முழுமையான பலியானார். அதே நேரத்தில் எபிரேயர் 10:10 என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த பலி அப்படிங்கிற இந்த முறை எப்பொழுது வந்தது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பயணத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட 10 கட்டளைகளை கொடுத்து அங்கே உடன்படிக்கை செய்கிறார். அது நிமித்தமாக நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தகப்பன் என்று சொல்கிறார். அதற்கு பின்புதான் அந்த கட்டளைகளை யார் மீறுகிறார்களோ அது பாவமாக கருதப்படுகிறது. இப்ப பாவம் செய்த பின்பதாக அதற்கு என்ன பரிகாரம் என்று வருகின்ற பொழுதுதான் இந்த பலிகளை எல்லாம் அங்கே உருவாக்குகிறார்கள். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 5 பலிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 1 சர்வாங்க தகன பலி, 2 போஜன பலி, 3வது சமாதான பலி, 4வதாக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று 5 பலிகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 பலிகள், முதல் 3 பலிகள் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3மே நாம் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 4வது 5வது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது 2மே கட்டாயமாக மனிதன் செய்ய வேண்டிய ஒரு பலியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதற்காகத்தான் எப்பொழுது நியாயப்பிரமாணம் வந்ததோ அப்பொழுதுதான் பாவம் வந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலே பாவம் செய்திருந்தாலும் பாவமாக கருதப்படாது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்து தன்னுடைய பிள்ளை தன்னோடு சேர்த்து கொண்டார். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் தொடர்ந்து அதை பின்பற்ற முடியாத நிலைகளிலே அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஒரு பரிகாரம் வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பலி முறைகளை எல்லாம் லேவியராகமத்தில் ஏற்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக மக்கள் பலி எடுத்து செய்து வந்தார்கள். ஆனாலும் அந்த பலிகள் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்ததான ஒரு புதிய வாழ்விற்குள்ளாக அல்லது பரிசுத்தமான வாழ்விற்குள்ளாக அவைகளை வழிநடத்த முடியவில்லை. நாட்கள் ஆக ஆக மனிதன் தைரியம் கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு பாவத்தை செய்தால் இதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தானே, இந்த பாவத்தை செய்தால் இது ஒரு மாட்டு கண்டு தானே என்று சொல்லி அவர்கள் உரங்கொள்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இதுவும் சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவரை ஒரே பலியாக அங்கே அவர் உருவாக்கி அங்கே செயல்படுத்த வைக்கிறார். அதான் அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. ஒரே பலியாக இது யாருக்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யூத சமயம் சார்ந்து அதிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு பவுல் சொல்கிறார். ஏன்னா யூத மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே இருந்து சில குழப்பங்கள், பின்னால் நாட்கள் வர வர, சில கஷ்டங்கள் வர வர, சூழல்கள் மாற மாற அவர்கள் பின்வாங்கி போகிற ஒரு மனநிலை இங்கே ஏற்படுகிறது. அப்படி வருகின்ற பொழுதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மீண்டுமாக அங்கே சென்று பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஒரே பலியாக இங்கே சிலுவையிலே அங்கே ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை மீண்டுமாக மீட்டெடுப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்துகிறார். 8ஆம் வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான தன்னை அர்ப்பணித்த பலியை உருவாக்குவதற்காக முன்னே சொல்லப்பட்ட எல்லா பலிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை நீக்கி போடுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய ஒரே பலி நிமித்தமாக அனைத்து பாவங்களும் நமக்கு சுத்திகரிக்கப்பட்டு நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய முழுமையான ஒரு அர்த்தமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலி என்று வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முழுமையான அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த அடிப்படையிலே அப்படின்னா கீழ்ப்படிதல். ஆதாம் அங்கே கீழ்ப்படியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அங்கே கீழ்ப்படுகிறார். 1 சாமுவேல்
பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வாசிக்கின்ற பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்திலே அனுப்பினார். அப்படி அனுப்பின பொழுது அவர் எந்தெந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இதுல முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கீழ்ப்படிதல் தான் மிக அவசியம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வாசிக்கின்ற பொழுது, அங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் அங்கே நமக்கு இயேசு கிறிஸ்துடைய பலியின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் அதே விதமாக ஆண்டவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் அவரை போலவே நம்மையும் முழுமையாய் அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அதே போல அவருடைய காயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பலியில நிறைவான பலி, பூரணமான பலி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா மொத்தம் ஆண்டவருடைய காயங்கள் நம்ம 5 அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, 7 காயங்களை நான் அங்கே பார்க்க. அதுதான் 7 அப்படிங்கிற வார்த்தை யூத சமய நம்பிக்கையின்படி ஒரு நிறைவான ஒரு எண். அந்த அடிப்படையில் அதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு 2 கைகளிலே காயங்கள், 2 கால்களிலே காயங்கள், அதே போல நெஞ்சிலே ஈட்டியிலே காயங்கள் குத்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், தலையிலே முள்முடி வைக்கப்பட்டு அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் ஒரு காயமாக. அதே போல அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், முதுகிலே அவரை வாரினாலே அடித்தார்கள். ஆக அவருக்கு மொத்தம் 7 காயங்கள். அதனால தான் இது பூரணமான பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்று நாம் இங்கே சொல்ல முடியும். 7 என்பது பூரணம் என்பதற்கான ஒரு அடையாளம். அது எல்லோருக்கும் தெரியும். அநேக நம்முடைய வாகனங்களில் பார்த்தாலும் கூட 7 7 7 என்று சொல்லி வைத்திருப்போம். ஏனென்றால் நிறைவு அல்லது பூரணம் என்று சொல்ல முடியும். அல்ல கைகள் கால்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதை பற்றியெல்லாம் என்ன, அதுக்கு ஒரு பாடல் கூட உண்டு இல்லையா? சிலுவை நாதர் இயேசுவின் பார்த்தா, தன் கைகள் பாவங்கள் செய்திட்டால் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தன் கையின் காயங்கள் காண்கிறாரே என்று சொல்கிற வார்த்தைகள் உண்டு. அதே போல என் கால்கள் பாவங்கள் செய்திட்டால் தன் காலின் காயங்கள் பார்க்கிறாரே என்று சொல்கிற அந்த வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் ஒவ்வொன்றுக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் முள்முடி என்று சொல்லி வருகின்ற பொழுது அதற்கு நாம் எதை சொல்ல முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், யாத்ராகமம் 32 அதிகாரம் 9 வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி சொல்லுகிறார். வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்று செயல்படக்கூடிய மக்கள் தான் வணங்கா கழுத்துள்ள ஜனம். கீழ்ப்படியாமை, அதே போல பணியாத மனநிலைமை, பிடிவாதம், கலகம் செய்கிற மக்கள், அவங்க தான் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படின்னா கழுத்துக்கு மேலதான் தலை இருக்குது, தலையில தான் முள்கிரீட வைத்து அடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அது 6வதான ஒரு நிலைமை. அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், முதுகிலே வாரினாலே அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சங்கீதம் 129:3 நம்ம பார்ப்போம்னு சொன்னா, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாட்களை நீளமாக்கினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 129 சங்கீதத்துக்கு மேசியாவின் சங்கீதம் என்று பெயரே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உழுகிறவர்கள் முதுகிலே உழுதார்கள் அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை வாரினாலே அடிப்பதற்காக அங்கே ராஜா உத்தரவு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அடிக்கின்ற அந்த வாரிலே 1 அடி நீளம் உள்ளதான இரும்பு கம்பி, அந்த கம்பியில நிறைய கயிறுகள் போல, அது மாட்டு தோலினாலே செய்யப்பட்டதான கயிறுகளாக, அதிலே கடைசியிலே பார்க்கின்ற பொழுது அங்கே அலுமினிய வளையங்களும் அதிலே இரும்பு குண்டுகளும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை வச்சு ஒரு தடவை ஓங்கி அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த சரீரத்துல 200 இடத்துல கீறல் ஏற்பட்டு விடுமா. அந்த அளவுக்கு அவர் முதுகிலே காயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சங்கீதம் 129 சொல்கின்ற பொழுது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவருடைய காயங்கள் என்று சொன்னால் 7 காயங்களை உடையவராக ஆண்டவராய் இயேசுக்கு சிலுவையிலே மரித்திருக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் 1 பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி சொல்கிறார். புத்தியுள்ள ஆராதனை, நாம் செய்கிறதான ஒவ்வொரு ஆராதனைகளையும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி முழுமையாக ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்தாரோ,
அதே விதமாக நாமும் ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் முழுமையாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். அது நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் முழுமையாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய அந்த பலி என்பது ஒரே பலியினாலே அனைத்து பாவங்களையும் அனைத்து விதமான பலிகளையும் அவர் உள்ளடக்கி நம்ம இந்த நாளிலே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த லெந்து காலங்களிலே நாம் நம்மை ஆண்டவரை போல முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாய் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அருமையான இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே தந்து அவரை ஒரே பலியாக நீர் ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்ற எந்த பலியும் தேவையில்லை, அடிக்கடி செய்ய வேண்டிய காரியங்களும் இல்லை என்று சொல்லி அவர் மூலமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதே விதமாக பூரணமான பலியாக எங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறீர். நாங்களும் அதே விதமாக ஆண்டவரே எங்களுடைய அவயவங்களை ஆண்டவர் நீதியின் அவயவங்களாக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைகளிலே நாங்கள் செயல்பட கிருபைத்தார். இந்த காலங்கள் முழுவதுமாக நாங்கள் சிந்தித்து உமக்குள்ளாய் எங்களை உருவாக்கிக்கொள்ளுடைய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.